பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க, எல்லாம் வச்சு அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மரணத்தை ஜெயிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நாம் செய்த பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி இன்று உயிரோடு எழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிரோடு எழுந்தார். அவர் வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தி எழுந்தார். அவர் எதற்காக உயிர்த்தி எழுந்தார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். நம் குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசின் கிரியை, நம் குடும்பத்தில் இருக்கிறதான வியாதி என்ற பிசாசின் கிரியை, கடன் என்கின்ற பிசாசின் கிரியை, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிற பிசாசின் கிரியை அழிக்கவே அவர் வெளிப்பட்டார். இன்று உங்கள் குடும்பத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். அவர் விசுவாசியுங்கள். அவர் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமேன். ஹல்லேலூயா.